योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय. ஒருமுறை திரு கீவாஜு அவர்கள் தப்போவனத்தில் ஆராதனை விழா நடக்கவிருந்தது. அதில் பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். இரவு 8 மணிக்கு அவருடைய பேச்சு ஆரம்பமாக வேண்டியது. கீவாஜு அவர்கள் தப்போவனம் வந்துவிட்டு பிறகு அங்கிருந்து 1 மணி நேரம்தான் திருவண்ணாமலை. இங்கு வந்து சுவாமியை பார்க்க வேண்டும், சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று மிக்க ஆர்வத்தோடு இருந்தார். ஒரு பக்தனுடைய ஆர்வத்திற்கு தகுந்தாற் போல பகவானும் பக்தனை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆவலாக இருப்பார். அங்கே கீவாஜு அவர்களுக்கு நேரமாக ஆரம்பித்து விட்டது. 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவருடைய பேச்சு தாமதமாகிக் கொண்டே இருப்பதை பார்த்து அவரால் பொறுக்க முடியவில்லை. 9 மணிக்கெல்லாம் அவர் வந்து அங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்து பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். உடனே அவரே பாயை கொண்டு விரித்தாராம். மைக்கை அவரே இழுத்து வந்து நிறுத்தி கொண்டாராம். அங்கே எல்லோரும் வந்து குழுமி விட்டார்களா இல்லையா என்று கூட பார்க்கவில்லையாம். ஒரே பரபரப்பு, பேச ஆரம்பித்து விட்டாராம். இது எப்படி தெரியும்? பகவான் திரு ஜனார்தன் அவர்களை தப்போவனம் சென்று அவருடைய பேச்சு முடிந்த பிறகு கீவாஜு அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். திரு கீவாஜு அவர்களுடைய இந்த பரபரப்பான நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து ஜனார்தனன் அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்ததாம். அந்த பேச்சு ஆரம்பித்தவுடனே அங்கு இருந்த ஒருவர், நான் அவரை முடித்த பிறகு அழைத்து வருகிறேன் சுவாமியிடம், நீங்கள் முன்னால் சென்று அவர் வருகிறார் என்று சுவாமியிடம் சொல்லிவிடுங்கள் என்று அனுப்பிவிட்டார். திரு ஜனார்தன் அவர்கள் சொல்கிறார், பகவான் காலையிலிருந்தே ஒரே பரபரப்பாம். அங்கு இருக்கும் சன்னதி திரு வீட்டிற்குள் நுழைந்தால் பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும், ஆங்காங்கே நெருப்பு பொட்டிகள் குவிந்து கிடக்கும். ஒரு பக்கம் சில்லறைகள், 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் நோட்டுகள் குவிந்து கிடக்கும். அப்படியே கொண்டு வந்து போட்டு விடுவார் போல் இருக்குது. ஒரு பக்கம் யார் யாரோ கொண்டு வந்திருந்த சில சின்ன சின்ன பாட்டில்களிலிருந்து பெரிய பாட்டில் வரை குவித்து வைக்கப்பட்டிருக்கும். செய்தித்தாள்கள் ஒரு பக்கம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். புத்தகங்கள் எல்லாம் ஆங்காங்கே கிடக்கும். சுவற்றிலே ஒரு ஆணியில் அவருடைய கண்ணங்கரையில் என்று ஆயிருக்கும் குர்தாவோ அல்லது தோத்தியோ தொங்கவிடப்பட்டிருக்கும். இது தவிர அவருடைய ஒரே படம், ஒரே ஃபோட்டோ, அந்த சங்கு வைத்திருக்கும் பூஜா ஃபோட்டோ என்று சொல்லுவோம், அதை 17 ஃபோட்டோக்கள் அடுத்து சுவரிலே தொங்கவிடப்பட்டிருக்கும். அதனுடைய ஆரம்பத்தில் ஒரு வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய படம் தொங்கவிடப்பட்டிருக்கும். உள்ளே நுழைந்தால் பிரமிப்பாக இருக்கும். கீழே தன்னை பார்க்க வரும் நண்பர்களுக்கென்று, எல்லோரையும் அவர் நண்பர்கள் என்றுதான் குறிப்பிடுவார். தன்னை பிச்சைக்காரன், அழுக்கு பிச்சைக்காரன் என்று சொல்லிக்கொள்வார், அழுக்கு பாவி என்று சொல்லிக்கொள்வார். தன்னிடம் வரும் நண்பர்களுக்காக 2-3 பாய்கள் விரித்திருப்பார். அந்த பாயிலே பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் எல்லாம் கூட தூசு நிரம்பி இருக்கும். அங்கே ஒரு மண்பானை, அதன் மேல் ஒரு அலுமினிய குவளை இருக்கும். ஆங்காங்கே புத்தகங்கள், செய்தித்தாள்கள், பழைய துணிகள். முதல் தடவை எனக்கு பார்த்தபொழுது மிகவும் பிரமிப்பாக இருந்தது. பகவான் சொன்னார், இன்றைக்கு இரவு கீவாஜு அவர்கள் வரப்போகிறார். இங்கு இந்த பிச்சைக்காரன் இந்த இடத்தை சற்று ஒழித்து வைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அப்பா சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனே தான் இதை செய்ய வேண்டும் என்று. யாரிடமே அதை விடமாட்டார். ஏனென்றால் அவர் ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைத்தாரானால்
அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஏதோ ஒன்றை அவர் சரி செய்கிறார் என்ற அர்த்தம். அதற்கு அவருடைய பாக்கெட்டிலே நிறைய சின்ன சின்ன கற்கள் இருக்கும். உலர்ந்த குச்சிகள், மரத்திலிருந்து கீழே விழுந்த குச்சிகளை சிறிது சிறிதாக ஒடித்து வைத்திருப்பார். காய்ந்த நெல்லிக்காய் துண்டுகள் இருக்கும். ஏதாவது பழைய லெட்டர் ஏதாவது துணுட்டுளாகி அதுவும் சேர்ந்திருக்கும். அவருடைய பையை யாரையும் தொடவிட மாட்டார். ஏதேனும் சில்லறை காசுகள் இருக்கும். அவருக்கு ஏது சொத்து, எந்த ஒரு பொசஷனும் கிடையாது. ஒரு ஆங்காங்கே ஓட்டை ஓட்டையாக ஆகியிருக்கும் ஒரு விசிறி, மாட்டுக்காரன் வண்டிக்காரன் வைத்திருக்கும் ஒரு பிரம்பு தடி, ஒரு கொட்டாங்கச்சி, நிறைய சாக்குப்பைகள் இருக்கும் ஆங்காங்கே. அந்த ஒரு சாக்குப்பையை விரித்திருப்பார் படுக்கையாக, ஒரு சாக்குப்பையை மடித்து வைத்திருப்பார், அதுதான் தலையணை. ஒரு பிரிமனை ஒன்றும் இருக்கும். அந்த பிரிமனையின் மேல் பானை உட்கார்ந்து கொண்டிருக்கும். சில சமயம் அந்த பிரிமனை அவருடைய கைகளிலே இருக்கும். அந்த பிரிமனை தான் அவருக்கு வெளியே சென்றால் தலகாணி. இப்படியெல்லாம் வினோத பொருட்கள். ஆனால் அந்த இடத்தில் அந்த பிரபஞ்சமே குவிந்திருக்கும். இவர் திரு ஜனார்தன் அவர்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை. இவரே ஒழிக்க ஆரம்பித்தார். முதலில் கட்டுக்கட்டாக இருக்கும் செய்தித்தாள்களை எடுப்பாராம். மிக நகைச்சுவையோடு திரு ஜனார்தனன் விவரித்திருக்கிறார். அதை எடுத்து தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்தில் வைப்பாராம். ஓ, இது சரியாக வரவில்லை, கணக்கு சரியில்லை என்று மறுபடியும் அதை கொண்டு வந்து பழைய இடத்திலேயே வைத்து விடுவாராம். பிறகு இன்னொன்றை எடுப்பாராம். அதை வேறொரு இடத்தில் வைக்கலாம் என்று திரும்ப அதை கொண்டு வந்து அதே இடத்தில் வைத்து விடுவாராம். அவருடைய கணக்கு ஏற்கனவே சரியாக இருப்பதனால் அதில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வந்தாலும் இந்த கணக்கு சரியாக வராது தானே. சிறிது நேரத்தில் அவர் சொல்லிவிட்டார், ஓ, இந்த பிச்சைக்காரனால் இதையெல்லாம் ஒழிக்க முடியாது, இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த வேலை செய்ய முடியவில்லை என்று தன்னை நொந்து கொண்டாராம். என்ன ஒரு விசித்திரமான விளையாட்டுக்கள்! இவரை யாரு அறிய முடியும்? இந்த செயல்களுக்கெல்லாம் பின்னால் எந்த கருத்துக்கள் இருக்கின்றன, எந்த செயல்கள் இருக்கின்றன, யாருக்கு புரிந்து கொள்ள முடியும்? அன்றைக்கு காலையிலிருந்து திரு ஜனார்தன் அவர்களையும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம். அவரும் எதுவும் சாப்பிடவில்லையா. அதன் பிறகு ரொம்ப நேரத்திற்கு பிறகு இந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும், சற்று நீட்டாக வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது அவரை கூப்பிட்டு அங்கிருந்த வடை, பொங்கல், ஏதோ 1-2 பொட்டலங்கள் இருந்தன. அதை கூப்பிட்டு அவருக்கும் சாப்பிட கொடுத்து தானும் சாப்பிட்டாராம். பிறகு சொன்னாராம், ஜனார்தன், வயிறு நிரம்பினால்தான் வேலை செய்ய முடியும், நீங்கள் எனக்கு இந்த வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதேதோ வேலை கொடுத்து பிறகு அவரை தப்போவனம் அனுப்பிவிட்டார். அவருக்காக, கீவாஜா அவர்களுக்காக பாலும் பழமும் மட்டும் எடுத்து வைத்திருந்தாராம். ஏனென்றால் இரவு அவர் 9 மணிக்கு மேல்தான் அங்கிருந்து கிளம்புவார். இங்கு வரும்பொழுது 10:30 ஆகிவிடும். இப்படி இங்கே பகவானுக்கு ஒரு பரபரப்பு, அங்கே பக்தருக்கு ஒரு பரபரப்பு. அவராகவே மைக்கை பிடித்து இழுத்து வைத்து கொண்டார், பாயை விரித்தார், பேச ஆரம்பித்து விட்டார். அங்கு யார் வந்து சேர்ந்தார்கள், இருக்கிறார்களா, உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களா, ஒன்றையும் கவனிக்கவில்லை. எப்பொழுது பேசி முடிப்போம், எப்பொழுது சுவாமியுடைய தரிசனத்துக்கு செல்வோம் என்ற ஒரு ஆர்வம், பேரார்வம். கடைசியாக அவரும் வந்து சேர்ந்தார். இரவு பகவான் அவரை வரவேற்றார். உடனே அங்கு தண்ணீர் தான் வைத்திருந்த எடுத்து வைத்திருந்த பாலை அவருக்கு கொடுத்தார். கீவாஜா அவர்கள் தனக்கே உரிய ஸ்லேடை பாணியில், ஓ சுவாமி, என் வயிற்றில் பால் வார்த்தார் என்று சொன்னாராம். உடனே பகவான் இடி இடி என்று சிரித்தாராம்.
அதன் பிறகு பகவான் பழத்தை எடுத்து கொடுத்தாராம் சாப்பிடச் சொல்லி. அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு கீவாஜா அவர்கள் அங்கிருந்தவர்களிடம், சுவாமி எனக்கு பழம்பால் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லவும் இன்னும் இடி இடி என்று சிரித்தாராம். இப்படி ஒரே கோலாகலமாக இருந்தது. அந்த கோலாகலத்தின் நடுவே திரு கீவாஜா அவர்கள் உட்கார்ந்து வாயை திறந்தார். அருவியாக பல பாடல்கள் கொட்டி தீர்த்தது. பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, என் தந்தையே அவருடைய நாக்கில் அமர்ந்து இந்த பாடல்களை அள்ளி வீசுகிறார் என்று. இவற்றையெல்லாம் திரு ஞானகிரி கணேசன் அவர்கள், சிவகாசி திரு ஞானகிரி கணேசன், திலகவதி அம்மாவுடைய சகோதரர், அவர் 5 தனித்தனி புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார். ஆனால் சுவாமிக்கு இந்த 5 புத்தகங்களை சேர்த்து திரு கீவாஜா அவர்களுடைய அத்தனை பாடல்களை ஒன்றாக சேர்த்து ஒரே புத்தகமாக வெளிவர வேண்டும் என்று விருப்பமாம். அதற்கு நம்முடைய பகவான் ஒரு தலைப்பும் கொடுத்திருக்கிறார். ஸ்துதி ஹாரம் என்று சம்ஸ்கிருதத்தில், அதை புகழ் மாலை என்று தமிழில் சொல்லலாம். ஆக இந்த காட்சிகள் எல்லாம் பகவான் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார், கிளிம்சஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அவருடைய அந்த சன்னதி திரு வாழ்க்கையை பற்றி நமக்கு பல விஷயங்களை சொல்லி வருகின்றன. இந்த கீவாஜா பாடல்களை நாம் ராகம் போட்டு பாட வேண்டும் என்பது கூட கிடையாது. அவரவர்கள் வீட்டிலே இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 பாடல்களை பாராயணம் போல் படித்துவிட்டால் கூட அவர்களுக்கு பெரும் ஆசீர்வாதம் கிட்டும். திரு பெரியசாமி தூரன் பாடல்கள், திரு டாக்டர் டிபி மீனாட்சி சுந்தரனார் பாடல்கள், திரு கீவாஜா அவர்களுடைய 1024 பாடல்கள், இவைகளெல்லாம் பகவானால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவை. அந்த பெரியசாமி தூரன் பாடல்களையோ அல்லது கீவாஜா பாடல்களையோ திரு மீனாட்சி சுந்தரனார் பாடல்களையோ யார் பாடினாலும் சரி, கேட்டாலும் சரி, அந்த இடத்தில் என் தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருவடிகள் சமர்ப்பிப்போம்.